ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஊட்டி ட்ராவல் vlog. நம்ம ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா பைக்கரா ஃபால்ஸ் ரூட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிளேஸஸையும் வந்து போன வீடியோஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்ததாக வந்து நம்ம போகக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டபெட்டா பீக் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஊட்டியில் இதுவும் வந்து ஒரு முக்கியமான இடம். இதுவும் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். இந்த தொட்டபெட்டா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியிலேருந்து 9 கிலோமீட்டர்ஸ் கோத்தகிரி ரோட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கடல் மட்டத்துலேருந்து 2637 மீட்டர் ஹைட்டில் வந்து இங்கே இருக்குது இந்த தொட்டபெட்டா மலை. பேர்லேயே உங்களுக்கு தெரியும், தொட்டபெட்டா அப்படின்னா பெரிய மலை அப்படின்னு அர்த்தம். அதாவது ரொம்பவே பெரிய கடல் மட்டத்துலேருந்து ரொம்ப அதிகமான ஹைட்டில் இருக்கக்கூடிய மலைகளில் இதுவும் ஒரு மலை. அதனால தான் இந்த மலைக்கு வந்து தொட்டபெட்டா அப்படின்ற பேர் வந்திருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கேருந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போகலாம். 2 பக்கமும் வந்து அடர்ந்த காடு இருக்கும். அந்த காட்டுக்கு நடுவில் தான் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ராவல் பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் அது எல்லாமே இருக்குது. அங்கே போய்ட்டு நம்ம வெஹிக்கிளை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம வந்து உள்ளே போய் பார்க்க போகலாம். அதாவது சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய செகண்ட் ஹையஸ்ட் பீக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. பஸ்லேயும் நம்ம நார்மல் பஸ்லேயும் வந்து இந்த இடத்த வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். இப்போ நம்ம தொட்டபெட்டா அந்த மலைப்பகுதிக்கு வந்துட்டோம். இது போகும்போது பார்த்திங்கன்னா 2 பக்கமுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து கடைகள், ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த குல்லா, ஸ்கார்ஃபு, சாக்ஸு, குழந்தைங்களுக்கு வேணுங்கிற விளையாட்டு பொருட்கள், இந்த மாதிரி கடைகள் எல்லாமே இருக்குது. அங்கங்கே சிட்டிங் பிளேஸஸும் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. இதுக்குள்ளே வரக்கு என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு தான் நம்ம உள்ளே வரணும். ரெக்கமெண்டட் சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வீக் எண்டை சூஸ் பண்ணாமல் வீக் டேஸில் போகலாம். ஏன்னா வந்துட்டு இங்கே தான் வந்து இது ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ் ஊட்டி அப்படிங்கிறனால எல்லா தரப்பினரும் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வராங்க. ஸோ அதனால் கொஞ்சம் க்ரௌடியாக தான் இருக்கும். அதுக்கு பெட்டர் நீங்கள் வந்துட்டு வீக் எண்டு சூஸ் பண்ணாமல் வீக் டேஸை சூஸ் பண்ணலாம் இந்த இடத்துக்கு வரக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு டவர் பாயிண்ட் இருக்குது. அதாவது ஸோ ஒரு டவர் மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து மேலே ஏறி போய் ஒரு டெலஸ்கோப் இருக்கும். அது மூலயமா வந்து நம்ம வந்துட்டு அந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கேருந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இந்த வியூ பாயிண்ட், அந்த டெலஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைமும் அவைலபிளாக இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. டியூ டு பேட் வெதர் கண்டிஷன் இது அப்பப்போ வந்துட்டு இது க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஃபுல்லாக வந்து அந்த ஃபாக் வந்து ஃபுல்லாக மூடிடுச்சு அப்படின்னா நமக்கு எந்த வியூ பாயிண்ட்டும் தெரியாது. ஸோ அந்த டைமில் வந்து டெலஸ்கோப் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. பை லக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த டெலஸ்கோப் ஓப்பனாக இருக்க டைம் வந்து நீங்கள் கிளைமேட் கரெக்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து அந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா டெலஸ்கோப் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நார்மலாகவே பார்த்திங்கன்னா அது போக டெலஸ்கோப் இல்லாமல் நம்ம மேலே வந்து அந்த டவர் பார்த்துட்டு கீழே போனோமே அப்படின்னாவே உங்களுக்கு வந்துட்டு அப்போவே தெரியும் நிறைய வந்து கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நடக்கும். ஃபாக் வந்து உங்களை அப்படியே தொட்டுட்டு போகிற மாதிரிலாம் உங்களுக்கு ஃபீல் ஆகும். குழந்தைங்களுமே அது ரொம்பவே நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து கொடைங்க அது கூடமே வாடகைக்கு எல்லாம் கூட கிடைக்குது. ஏன்னா வந்துட்டு இந்த பக்கம் எப்போ மழை வரும், எப்போ மழை வராது அப்படிங்கிறது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்மளோட பிளான் வந்து ஸ்பாயில் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பக்கத்துலேயே வந்து 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அம்பர்லா கூட நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு இங்கே வந்து இந்த வியூ பாயிண்ட்டை வந்து பார்த்துட்டு போகலாம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஷாப்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டீ கடைங்க, அதுக்கப்புறம் வந்து ஊட்டி சாக்லேட்ஸு, நீலகிரி தைலம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்கார்ஃப், ஸ்வெட்டர், இது எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்குது. அதனால் அதுவும் நீங்கள் வந்து கொஞ்சம் ரேட்டும் வந்து நார்மலைஸ்டாக தான் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே அதை கூட பார்த்து வாங்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தொட்டபெட்டா வியூ பாயிண்ட் முடிஞ்சுது. இதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து ஒரு டீ ஃபேக்ட்ரிக்கு போகலாம். அடுத்த vlogல அதை பார்க்கலாம். கீப் வாட்சிங். தேங்க்யூ.